ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். ரேஷன் கடைக்காரர்களுக்கு தமிழக அரசு அதிரடி உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே சென்று கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ரேஷன் அட்டைதாரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ரேஷன் கடையில கை விரல் ரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா சிலர் மட்டும்தான் கைவிரல் ரேகையை பதிவு செஞ்சிருக்காங்க. இன்னும் ஏராளமானோர் கைவிரல் ரேகை பதிவு செய்யாம தான் இருக்காங்க. இந்த நிலையில ரேஷன் அட்டையில இருக்க அனைவருமே தங்களது விரல் ரேகையை பதிவு செய்ய வேண்டும், அது கட்டாயம் அப்படிங்கிற உத்தரவு மத்திய அரசு அனைத்து மாநில அரசுகளுக்குமே ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இதனால பொதுமக்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் அட்டையில் பெயர் இருக்க எல்லாருமே கைவிரல் ரேகை வைக்கணும் அப்படின்னா வீட்டுல இருக்க வயதானவர்களை எப்படி ரேஷன் கடைக்கு அழைத்து செல்வது? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களை எப்படி ஆம்புலன்ஸ்லயா கூட்டிட்டு விரல் ரேகை பதிவு செய்ய முடியும் அப்படின்னு ரேஷன் கடைக்காரர்கள்கிட்ட நிறைய வாக்குவாதம் பண்ணிட்டு அது ஒரு பிரச்சனையா எழும்பிட்டு இருக்கு. பொதுமக்கள் மத்தியில் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி இருக்க இந்த உத்தரவு குறித்து தமிழக அரசு இப்போது ஒரு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அந்த விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப அட்டைதாரரின் குடும்ப உறுப்பினர்களின் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் அப்படின்னும், அவங்களுக்கு பொருட்கள் வழங்கப்படாது அப்படிங்கிற தவறான தகவல்கள் வழங்கப்படக்கூடாது. குடும்ப அட்டைதாரர்களின் வசதியின்படி நியாய விலை கடைக்கு அவர்கள் கைவிரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். அப்படி அவங்களால வர முடியல அப்படின்னா அவங்கள கட்டாயப்படுத்தி நியாய விலை கடை வரவழைக்க கூடாது, அவங்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னும் தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், நியாய விலை கடைக்கு நேரடியாக வர முடியாதவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வீடுகளுக்கே, அதாவது விற்பனையாளர்கள் அவங்களுடைய வேலை நேரம் முடிந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் கைவிரல் ரேகையை பதிவும் செய்யும் பணியினை முடிக்கணும் அப்படின்னு தமிழக அரசு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரேஷன் கார்டுதாரர்கள் அவங்க ஒரு ஊர்ல அவங்களுக்கு கார்டு இருக்கலாம், அவங்க இப்போ தற்சமயம் வெளியூர்ல எங்கேயாவது அவங்க வசிச்சுட்டு இருக்கலாம். அவங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே அவங்கவங்க இருக்கிற இடத்துல இருக்க நியாய விலை கடைகளுக்கு அந்த ரேஷன் கார்டுகளை கொண்டு போய் கைவிரல் ரேகையை பதிவு பண்ணிக்கலாம். அவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, அவங்களுடைய கார்டு எல்லாமே இப்ப மதுரையில அவங்களுடைய ரேஷன் கடை இருக்கு அப்படின்னா அந்த ரேஷன் கார்டை வச்சு கோயம்புத்தூர்ல இருக்க ரேஷன் கடையிலேயே அவங்க கைவிரல் ரேகையை பதிவு பண்ணிக்கலாம். இதற்காக யாருமே அவங்கவுங்களுடைய சொந்த ஊருக்கு தான் போய் கைவிரல் ரேகை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு கைவிரல் பதிவு பண்ணாம இருக்க வேண்டாம். அவங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே ரேஷன் கடைகளுக்கு சென்று கைவிரல் ரேகை பதிவு செய்யும்படி தமிழக அரசு கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.